பசி உடலில் வாழட்டும், உடலுக்கு வெளியே உணவு உற்பத்தி ஆகட்டும். பசி உடலில் வாழட்டும், பசி உடலில் வாழட்டும். பசி உடலில் வாழுகின்றவர்களும் நாம் உயிரோடு இருப்போம். பசி மட்டும் உடலில் குறைந்தால் நோய்கள் வர ஆரம்பிக்கும். லாஸ்ட் இந்த பசி உடலை விட்டு வெளியேறிவிட்டால் நம்மளுடைய ஆயுள் காலம் முடிந்துவிடும். அதனால்தான் இந்த தாரக மந்திரத்தை நான் சொல்கிறேன். எத்தனையோ மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். அத்தனை மந்திரமும் பொதுவானு பாருங்கள். சுயநலம் குறிப்பிட்ட பேர் தான் பயன்படுத்துவாங்க. இந்த மந்திரத்தை யார் வேணாலும் சொல்லலாம், எல்லாருக்கும் சொந்தம் இது. ஏன் அப்படின்னா இவங்க 3 பேர் இன்றைக்கி பாருங்கள், நம்ம வீடியோவுக்கு அப்படி ஆவலாக இருப்பீங்க. உடலில் பசி வாழட்டும், பூமியில் உணவு வளரட்டும், பூமியிலையும் வானத்திலையும் உணவு வளரட்டும், பூமியில் உள்ள மனிதர்களும் எல்லா ஜீவராசிகளும் நலமோடு வாழ்வோம், எல்லா ஜீவராசியினுடைய உடலில் பசி வளரட்டும், உணவும் பூமியில் வளரட்டும். பசி எல்லா ஜீவராசிகளுக்கும் உடலில் வாழ வேண்டும். பசி வாழ வேண்டும் என்றால் பூமியிலும் வானத்திலையும் உணவு வளர வேண்டும். வளர்கிறது மகிழ்ச்சியாக. சரி, இப்போ நம்ம வீடியோ ஆவலாக எதிர்பார்ப்பீங்க. அப்படி வீடியோ பார்க்கும்போதே அப்படி சிரிப்பு வரும் உங்களுக்கு. சிரிக்கணும், ஃபஸ்ட்டு சிரிச்சிடுங்க. அப்படியே ரொம்ப சீரியஸாக இந்த பில்டிங்குள்ளே போய் உக்கான்னு அப்படியே ஆசிரமத்துக்குள்ளே போய் உக்காந்து அப்படியே சீரியஸாக இருப்பீங்க பாருங்க. அது மாதிரிலாம் சீரியஸாக இருக்கக்கூடாது. அப்படி நம்ம வீடியோ பார்த்ததுமே அப்படி இயற்கை எப்போ போடுவோம் பசித்தர் மூலியமந்திரன் வீடியோன்னு பார்க்கணும். மகிழ்ச்சியாக இருங்க. பாருங்கள், நம்மளை சுற்றி என்ன இருக்குன்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், மாடுலாம் இருக்கும், மாடு இருக்கும், ஆடு இருக்கும், எல்லா ஜீவராசியும் இருக்கும். ஆசிரமத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா ஜன்னல் இருக்கும், ஃபேன் இருக்கும், புரியுதா, டிவி இருக்கும். டிவியில் பார்த்துன்னு இருப்பீங்க எல்லாம் நடத்துகிற பாடத்தெல்லாம். இதுதான் மனுஷனை நம்பி போனீங்கன்னா இதுதான். ஆனால் படைப்பை நம்பி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னை தாய் பூமி தாய் எப்படி இயற்கை காட்டுறா பாருங்கள். நம்மளை சுற்றி என்னாக்குது பாருங்கள். அமுதக்கரசல் அங்கே பார்த்தீங்களா, பேரில் தெரிதா, 150 லிட்டர் போட்டு வச்சுக்கிறேன். அமுதக்கரசல் நீ கொடுக்க போகிற வேண்டாம் செடி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அப்படி போட்டி வாழ்த்துறாங்க என்ன பா அப்படின்னு. அதனால் இப்போது சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவோம். முதல் நாள் இந்த உலகத்தில் எவ்வளோ ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, உலக மக்களுக்கு காமிச்சிருக்காங்க. யூடியூப்பில் நீங்கள் பலது பார்க்கலாம். ஆனால் எந்த ஆயுதமும் மனுஷன் கண்டுபிடிச்ச ஆயுதத்தில் நோய் குணமடையலை. ஆனால் மனிதர்கள் கண்டுபிடித்த ஒரே ஆயுதம் இது எல்லா நோயும் குணப்படுத்துது. அது பாருங்கள், நான் சூப்பராக ஆடுது பார்த்தீங்களா, சூப்பராக ஆடும். இது ஆண்களுக்காக சொன்ன உடலுக்குள்ளே வருகின்ற அனைத்து நோயும் குணப்படுத்தும் ஆண்களுக்கான மாபெரும் ஒரு ஆயுதம். இது 2வது பெண்களுக்காக சொன்ன மாபெரும் ஒரு ஆயுதம், உடலுக்குள்ள அனைத்து நோயும் குணப்படுத்தும். பார்த்தீங்களா, வித்தியாசமான வீடியோ இல்லை, அப்படி பார்க்கும்போது சூப்பராக இருக்குதுங்க. அது புரியுதுங்களா. நம்மளது பாருங்கள், ரூமுக்குள்ளே இருக்கவே இருக்காது ஒரு வீடியோ கூட. இந்த பில்டிங்குள்ளே உட்காந்து பேசுகிறோம் நான் அல்ல, புரியுதுங்களா. இப்போது இது யாருக்குன்னா பெண்களுக்கு. இப்போ இது சூப்பர். இது பாருங்கள், நல்லா காட்டுறோம் பாருங்கள், வெளியீஸாக இருப்பாங்க. பெருசு, கொஞ்சம் சின்னது, அதை விட சின்னது. இது 10 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள அனைத்து நோயும் உடலுக்குள்ளே வருகின்ற நோய்களை குணப்படுத்தும். உடலுக்குள்ளே வருகின்ற நோய்களை தான் குணப்படுத்தும். வெளியேந்து போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஒரு பாம்பு கடிச்சிடுச்சு, ஒரு நாய் கடிச்சிடுச்சு, புரியுதா, அதுக்கெல்லாம் இது குணப்படுத்தாது. உடலுக்குள்ளே வருகின்ற நோய்களுக்கு இது குணப்படுத்தும். வெளியேந்து வர நோய்களுக்கு நீங்கள் வெளியே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க வேண்டியது தான். அது புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு என் படத்தை தெளிவாக புரிஞ்சுங்க. ஏன்னா இந்த பூமியில் உண்மையை நடத்துகிறவன் நான். இது உண்மை. பசி உணவு இல்லைன்னு உலகத்தில் யாருன்னா சொல்லுங்க பாலாம். கிடையவே கிடையாது. அத்தனை பேரும் வருவாங்க, புரியுங்களா. உடலில் ஆண்களுக்கு பசங்களுக்கு 10 வயதுலேருந்து 20 வயது 8 வயசு பசங்களோட வெட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் மெலிசாக செஞ்சாரோம், தூக்கி வெட்டுவாங்க. எல்லோரும் கற்றுக் கொடுக்கலாம், புரியுதுங்களா. எல்லாம் சூப்பராக நல்லா ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வானமும் பூமியும் அற்புதமான ஒரு அறிவு இந்த கலி உலகத்துக்கு ஏற்றவாறு கொடுக்குது. உங்கள் மேலாம் பார்த்து வானமும் பூமி இறக்கப்படுது. பாவம் மனித இனம் இவ்வளோ நோயோடு வாழுது இந்த விஞ்ஞானத்தை நம்பி போய். இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தவங்களே யார்? இந்த சித்தர்கள் தான், மகான்கள், சித்தர்கள், மகரிஷி தான். அவங்க வண்டி கண்டுபிடிக்கலன்னு வச்சிங்களேன், நல்லா வாழ்ந்துருக்கலாம். இன்றைக்கும் சரி, அந்தமான் காடு, கென்யா காடு, சவுத் ஆப்பிரிக்கா காடில் எல்லாம் காட்டுவாசி வாழ்கிறாங்க. அங்கெல்லாம் விஞ்ஞானம் செல்லாது. அங்கே எந்த குருமார், ஞானிங்க, மகரிஷி இவங்கெல்லாம் போனால் செல்லாது. அவங்களே வா வேட்டைக்கு போகலான்னு கூட்டிமுடுவாங்க. இந்த உட்காந்து பேசிக்கிற வேலைலாம் நடக்காது. வா உனக்கு உணவு வேணால் நீ உற்பத்தி பண்ணு, உட்காந்து பேசிக்கிற வேலைலாம் இருக்காது அப்படின்வாங்க. அப்போது இப்போ பாருங்கள், களை வெட்டுறேன் பாருங்கள், களை வெட்டுறேன், மூச்சு வாங்குது. எப்படி பாருங்க, மூச்சு பயிற்சி செய்கிறேன். சுயநலம் பொதுநலன்னு இதுக்கு முன்னாடியே பதிவு பண்ணேன். எப்படி சுயநலம் பொதுநலம்.
மனிதரிடம் போனால் நீங்கள் மூச்சு பயிற்சி செய்யலாம், வெறும் அது சுயநலம். ஆனால் நன்மை உண்டு. அதுக்காக ஐயா அதில் நன்மை இல்லையானா இருக்குது, புரியுதா? ஆனால் பொதுநலம் இல்லை அதில் புரியுதா? பொதுநலமும் இருக்கணும் இல்லை, வெறும் சுயநலமாகவே இத்தனை வருஷம் வாழ்னீங்க, இப்போ கொஞ்சம் மாறிக்குங்க, அவள் தான் மாற்றிக்கலாம். இப்போ நானும் அந்த சுயநலத்தில் வாழ்ந்தவன் தான். சுயநலத்தில் அந்த வாழ்வே தானே இந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியுது, புரியுதா? மாறிட்டேன், அந்த வானமும் பூமியும் மாறிடுறா அப்படின்ச்சு. என்ன நம்புடா, நான் தானே உன்னை படித்த மனுஷங்கிட்டாண்டா நீ போய் நின்றுங்கிற, புரியுதா? நீ குருன்னு போய் உட்கார, அவரே சக்கரவேதியில் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீ படிச்சுங்கிற நீ உட்காந்து அப்படின்னு, புரியுதா? அவருக்கே நோய்க்குது, அவரே இயற்கையோட வாழல, இயற்கையோட வாழாத ஆள்கிட்ட நீ போய் உட்காந்து நீ அவரை இயற்கையை விட்டு விலகிடுவேன். இதுதான் இது புரிய வச்சுது, எங்கிட்ட வந்துரு அப்படின்னு. அப்போ இப்போ இது பாருங்கள், மூச்சு பயிற்சி செய்கிறேன். இந்த மூச்சு பயிற்சி செய்தது பார், மூச்சு எப்படி வாங்குது பாருங்கள், களை வெட்டுறதில் மூச்சு பயிற்சி செய்கிறேன். இந்த மூச்சு பயிற்சி செய்கிறதால என்னென்னா, என்னுடைய உடலுக்கு 100% ஆக்சிஜன். பில்டிங்குள்ளே உக்காந்து, ஒரு பில்டிங்குள்ளே 50 பேர் உக்காந்து இந்த மூக்கில் இழுத்து இந்த மூக்கில் விடுறது, இந்த மூக்கில் இழுத்து இந்த மூக்கில் ஒரு 50% ஆக்சிஜன் இருக்குது, 50% கார்பன் டை ஆகுது. அங்கே உக்காந்து இழுத்து ஓட்டிங்கன்னா அப்புறம் எங்கேருந்துங்க நோய் குணமடைய சிந்திக்கலாம். பாருங்கள், அற்புதமாக மகிழ்ச்சி அடைவீங்க. அப்பா கண்டிப்பாக உண்மையாக ஞானம் பிறந்ததில்லை, ஞானன்றது மெய்யும் பொய்யும் கலந்தது ஞானம், இது உண்மை. இந்த இடத்துக்கு வாங்க, அனைத்தும் குணமடையும். இதில் மூச்சு பயிற்சி செய்கிறேன். இந்த மூச்சு பயிற்சி செய்கிறதால என்னென்னா, நீங்கள் செய்கிற பயிற்சியெலாம் ஒரு 10 நிமிஷம் தான் செய்ய முடியும். அதுக்கு மேலே நீங்கள் 2 மணி நேரம் உட்காந்து மூச்சு பயிற்சி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உடம்பு சூடாகி யூரின் போகும்போது எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம மூச்சு பயிற்சி இது, நம்ம மூச்சு பயிற்சியில் என்ன, எனக்கும் நன்மை கிடைக்கிது, எனக்கும் ஆரோக்கியம் கிடைக்கிது. அதே மாதிரி உணவு வெண்டை செடி வளர்ந்து வருகிறது. பொதுநலம் புரிஞ்சிச்சிங்களா? நீங்கள் எதை கொண்டு வந்தாலும் சரி, 2 வைத்து பாடத்தை முடிச்சிடுவேன் நான். எனக்கும் நன்மை, மூச்சு பயிற்சி செஞ்சுக்கிறேன், சுவாசம் ஓடுகிறது, நார்மல் மூச்சோடு அதிகமாக என்னுடைய நுரையீரல் பலப்படுகிறது, புரியுதுங்களா? 100% ஆக்சிஜன் இருக்கிறது. ஒரு நன்மை, இன்னொரு நன்மை, இந்த உணவை உற்பத்தி செய்து உலக மக்களுக்கு, என்னுடைய உடலுக்கு நல்ல உணவை கொடுத்து, என்னுடைய உடலில் உள்ள பசியை வாழ வைத்து, உலக மக்களுக்கு நல்ல உணவை கொடுத்து உலக மக்களை வாழ வைக்க வேண்டும். படைத்தனுடைய விதையை பாதுகாக்க வேண்டும். இதுதான். இப்போ இது யாருக்கு? 10 வயசுலேருந்து 25 வயசு. பார்த்துக்குங்க குழந்தைங்களா, தம்பி மாருங்களா, இதை பார்த்துக்குங்க. இதை கையில் ஏற்றிட்டீங்க, உடலுக்குள்ளே வருகிற எல்லா நோயும் குணமடையும். இதை மிஸ் பண்ணிட்டீங்க, இதை அலட்சியப்படுத்திட்டீங்க, ஏகப்பட்ட டெஸ்ட்டு தான், மருத்துவம் தான் உங்களுக்கு. அது எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, புரியுதா? வாங்க, படைப்பினிடம் சரணாகதி ஆகுங்க. உங்களுக்கு என்ன தான் ஐயா நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? 2 தான் சொல்லி கொடுப்போம் சிம்பிளாக. வானமும் பூமியிடம் உண்மையை புரிந்து அதோட வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இயற்கையோட. அடுத்து 2 தான், எது எடுத்தாலும் 2 கால்சியம் மெக்னீஷியம். பாடம் இது மேலே செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போவோம் இந்த பாங்க, புரியுதுங்களா? உங்களுடைய பசியும், உங்கள் உடலில் உள்ள பசியும், நீங்கள் உண்ணுகிற உணவும் நலமோடு வாழ வைக்கும். அது என்னென்னா, நல்ல உணவாக இருக்க வேண்டும். நஞ்சு கலந்த உணவை உண்ணுவிட்டு எந்த குருமார்கிட்ட போனாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. உலகத்தில் எந்த கடவுளை வேணுங்கனாலும் காப்பாற்ற முடியாது, புரியுதுங்களா? உணவில் உள்ள நஞ்சை நீக்குவதற்கு கடவுளும் இல்லை, குருமார்களும் பூமியில் இல்லை. இதை புரிந்து கொள்ளுங்க. இதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நாளைக்கு வாங்க. நாளைக்கு வீடியோ இன்னும் சூப்பராக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். மூச்சு பயிற்சி காலையில் 2.5 மணி நேரம் மூச்சு பயிற்சி செய்கிறேன். எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு ஆரம்பிக்கிறேன், 8:30 மணி வரலும் வெட்டுறேன். அதே மாதிரி சாயந்தரம் 2.5 மணி நேரம் மூச்சு பயிற்சி. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் மூச்சு பயிற்சி செஞ்சு என் உடம்பு சூடாகலுங்க. எதுங்க சரியான பயிற்சி நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ சிந்திப்பீங்க, ஒரு பயிற்சி ஒருத்தர்கிட்ட போய் கற்றுக்கிறீங்க, 1 மணி நேரம் செஞ்சு பாருங்கள், மறுநாள் டாய்லெட் வராது. இன்னும் கண்டினியூவாக செஞ்சு பாருங்கள், ப்ளட்டு தான் வரும் டாய்லெட்டில் கலந்து, யூரின் போகும்போது எரியும், அப்புறம் உடம்பு ஃபுல்லாக அரிக்கும். 1 மணி நேரம் பயிற்சி செஞ்சு அரிப்பு வருது, நான் 5 மணி நேரம் பயிற்சி செய்கிறேன், எந்த அரிப்பும் இல்லையே. பார்த்தீங்களா என்ன மாதிரி பயிற்சி? 2 நன்மை. எனதில் அனைத்தும் சுயநலமே இருக்காது. சுயநலமாக நான் வாழ்ந்தவன், ஆனால் அந்த வானமும் பூமியும் என்னை மாற்றிவிட்டது. உங்களையும் மாறுவதற்காக இந்த வானமும் பூமியும் முயற்சி எடுத்துச்சு. வானமும் பூமியிடம் சரணாகதியாகி நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நல்ல உணவை கொடுங்கள். நல்ல உணவு கொடுக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தான் உணவு உற்பத்தி செய்யணும். நான் நிறைய உணவு உற்பத்தி செய்கிறேன், எனக்கு நிலம் இருக்குது. நீங்கள் கொஞ்சமாக உற்பத்தி செய்யுங்க. நன்றி, மகிழ்ச்சி. இது சம்மந்தப்பட்டது சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க. 8939238922 பசித்தர் மூலிகை மகேந்திரன். இதுக்கு மேலே இந்த வீடியோட டைம் குறையும், 5 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாதுங்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு சப்ஜெக்ட்டு. அதனால் அற்புதமான மூச்சு பயிற்சி. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் செய்கிறேன். 5 மணி நேரம் செஞ்சு எதுவும் இல்லை, இது பாருங்கள், அருமையாக பேசுகிற. நான் இருக்கிறேன்டா, உன்னை காப்பாற்றுறேன், பாரு தொட்டிலில் போட்டு ஆடுற மாதிரி பாடுற, ஜாலியாக நீ வேடா எங்கிட்ட வாடாந்து மம்டி ஜாலியாகிறேன். சின்ன கல்குட்டு, இது கல்குட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் இதை புரிஞ்சுங்க. பசி உடலில் வாழட்டும், உடலுக்கு வெளியே வானத்திலும் பூமியிலும் உணவு வளரட்டும்.
நன்றி, மகிழ்ச்சி.